அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டில்லையே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, 2025 டு 2026 ஆண்டிற்கான அங்கன்வாடி மற்றும் எல்கேஜி யூகேஜி ஓகேங்களா, ஆசிரியர்களுக்கு வேலை வாய்ப்புக்கான பணியிடங்களுக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வேலை வாய்ப்பில் வந்து அங்கன்வாடி வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷனும் எல்கேஜி யூகேஜி ஆசிரியர்களுக்குமான பணியிடங்களுக்குமான நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறது. பெரும் மகிழ்ச்சியை தெரிவிக்குது நமக்கு. இந்த வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நமக்கு வந்து 8000 இருந்து 9000 பிளஸ் வேகன்சி வரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்குது. இந்த வேகன்சி மொத்தமே வந்து நம்ம அப்ளை பண்ணணும், யார் யாரெல்லாம் இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணலும், எல்கேஜி யூகேஜி டீச்சர்ஸ் அதாவது ஆசிரியர்கள் வந்து யாரெல்லாம் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும், என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும் மினிமம், அங்கன்வாடி வேலை வாய்ப்புக்கு என்ன படிச்சிருக்கணும், அதற்கு எந்தெந்த பணியிடங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ இதை பற்றின முழுமையான தகவல் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இதற்கு அப்ளிகேஷன் ஃபார்முமே வந்து ஆஃப்லைனில் கொடுத்துருக்குறாங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஃபில் பண்ணணும், அப்ளை பண்ணி எந்த அட்ரஸ்க்கு நம்ம அனுப்பணும், அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை நாளையில இந்த வேலை வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். ஸோ அதற்கான அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஒன் பை ஒன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஓகேங்களா, இந்த அங்கன்வாடி வேலை வாய்ப்புக்கும் சரி, இந்த எல்கேஜி யூகேஜி ஆசிரியர் வேலை வாய்ப்புக்கும் சரி ஓகேங்களா, டீச்சர்ஸ் வேலைக்கும் சரி, எப்படி ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுறது அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்றத முதற்கொண்டு எல்லாமே தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நமக்கு தேவைப்படுது, ஸோ அதற்கான முழுமையான அப்டேட்டுமே இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸா இருக்கட்டும், அப்டேட்ஸா இருக்கட்டும், நோட்டிபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப 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 பயனுள்ளதாகவே இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம வீடியோ பார்க்குறவங்க ஒவ்வொருத்தரும் மறக்காம ஒரு 5 பேருக்காவது ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்குக்கும் சரி, ஷேருக்கும் சரி, நமக்கு அடுத்த வீடியோஸ் நம்ம போடுறதுக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவ் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோவை முழுமையா பாருங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட் என்ன ஏதுன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த அங்கன்வாடி வேலை வாய்ப்புக்கும் சரி, எல்கேஜி யூகேஜி வேலை வாய்ப்புக்கும் சரி, 2 போஸ்டிங்க்கும் பார்த்தீங்கன்னாக்க ஒரே சேம் அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் கொடுத்துருக்குறாங்க. இதே அப்ளிகேஷன் ஃபார்ம்ல எல்கேஜி யூகேஜி டீச்சர்ஸுமே வந்து இதுல வந்து ஃபில் பண்ண போறாங்க. ஸோ இந்த எல்கேஜி யூகேஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அங்கன்வாடி மற்றும் சத்துணவு வேலைகள்ல தான் வரும். ஸோ இதுல தான் வந்து சேர்த்தே வந்து ஃபில் பண்றாங்க. சரிங்களா? அதனால அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே ஒன்று தான். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றும் நீங்க பயப்பட தேவையில்ல. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். நீங்க அதை கிளிக் பண்ணி பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படிலாம் ஃபில் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுடைய மாவட்டம் கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ திட்டம், வட்டாரம் ஓகேங்களா? ஸோ வட்டாரம்ன்ற பார்த்தீங்கன்னா உங்க தாலுகா ஓகேங்களா? உங்களுக்கு தாலுகா எதுவோ அதை கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணுங்க. அடுத்து ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணி இதில் இருக்கணும் கண்டிப்பாக. சரிங்களா? அடுத்துதான் வந்து விண்ணப்பதாரர் பெயர் ஓகேங்களா? நீங்க யாரு நீங்க உங்களுக்கு அப்ளை பண்ணாலும் சரி, மத்தவங்களுக்கு அப்ளை பண்ணாலும் சரி, யாருக்கு அப்ளை பண்றீங்களோ, ஸோ அவங்களுடைய பேர் வந்து சர்டிஃபிகேட்ல எப்படி நேம் இருக்குதோ, அதே மாரி கரெக்ட்டா இதுல மென்ஷன் பண்ணணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்ததான் வந்து தகப்பனார் மற்றும் கணவர் பெயர். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ நீங்க மேரிடா கல்யாணம் ஆனவங்களா இருந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய கணவர் பெயர் போட்டுக்கலாம். இல்லன்னா உங்களுடைய அப்பா பெயர் போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ அத வந்து கரெக்ட்டா மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்புகள வந்து ஆண்கள், பெண்கள் அனைவருமே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால யார் வேணும்னாலும் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்ததான் வந்து விண்ணப்பதாரரின் இருப்பிடம், முகவரி மற்றும் கைபேசி எண். ஓகேங்களா? உங்களுடைய நிரந்தரமான அட்ரஸ். ஸோ அடுத்ததான் வந்து உங்களுடைய மொபைல் நம்பர். இதுல ஓகேங்களா? அட்ரஸ் எப்படி இருக்கணும்? நம்பர்ல இருக்கணும்.
ஸோ அடுத்ததான் வந்து டோர் நம்பர், ஃபர்ஸ்ட்ல டோர் நம்பர் இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன ஊரு, என்ன போஸ்ட், என்ன தாலுக்கா, மாவட்டம், பின் நம்பரு, ஃபோன் நம்பர் இதெல்லாம் கரெக்டாக மென்ஷன் பண்ணணும். அடுத்தது உங்களுடைய ஆதார் நம்பர் இதெல்லாம் கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்க. அடுத்ததா விண்ணப்பதாரரின் இருப்பிடம், ஓகேங்களா? அடுத்து நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சி இது எல்லாமே கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்க. என்னென்ன மாநகராட்சினா மாநகராட்சி என்ன உங்களுக்கு, அடுத்தது நகராட்சினா என்ன நகராட்சி உங்களுக்கு, பேரூராட்சினா என்ன பேரூராட்சி உங்களுக்கு, அந்த மாதிரி ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் வந்து விண்ணப்பதாரரின் இருப்பிட ஊராட்சி மற்றும் கிராமம், ஓகேங்களா? கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்ததான் வந்து அங்கன்வாடி பணியாளர் நியமனம் கோரும் காலி பணியிட குழந்தைகள் மையத்தின் எண், பெயர், முகவரி. அதாவது நீங்க எந்த அங்கன்வாடி வேலை வாய்ப்புக்கும் சரி, எந்த எல்கேஜி யூகேஜி வேலைக்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்களோ, எந்த இடத்துல அந்த அதாவது அந்த அங்கன்வாடி மையம் இருக்கோ அங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா அதோட பெயர் மற்றும் எந்த ஊர் அட்ரஸோட இருக்கு அப்படின்றதையும் கரெக்டா மென்ஷன் பண்ணணும். அடுத்து தற்போதைய கல்வி தகுதி என்னவோ அதை கரெக்டா நீங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. தற்போதைக்கு என்ன வரைக்கும் படிச்சிருக்கீங்க, மினிமம் நீங்க வந்து 8வது 10வது படிச்சிருந்தா கூட இந்த வேலைக்கெல்லாம் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததான் வந்து 12ஆம் வகுப்பு தேர்ச்சி, தமிழ்நாடு அரசு இயக்கம் பெற்ற விவரம், சான்றிதழ், சுய சான்றொப்பமிட்ட நகலுடன், அதாவது நீங்க 12 படிச்சிருக்கீங்கன்னா அதோட நிரந்தரமான அட்ரஸ் அது ஓகேங்களா? சரி, நிரந்தரமான நகல், அதாவது பாத்தீங்கன்னா ஒரிஜினல் சர்டிபிகேட் கண்டிப்பா இருக்கணும். அதோட சர்டிபிகேட் நம்பருமே இதுல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அடுத்ததான் வந்து உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் வந்து பாத்தீங்கன்னா உங்க டேட் ஆஃப் பர்த் உங்களுடைய சர்டிபிகேட் எப்படி இருக்கோ அதே மாதிரி கரெக்டா இதுல மென்ஷன் பண்ணுங்க. அடுத்ததா உங்களுடைய வருமான சான்றிதழ் கண்டிப்பா மென்ஷன் பண்ணணும். அடுத்ததா வந்து உங்ககிட்ட ஓட்டர் ஐடி, ஸோ அடுத்ததான் வந்து குடும்ப அட்டை அப்படின்னா ஆதார் அட்டை, இதுல 3ல ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பா நீங்க சப்மிட் பண்ணி ஆகணும். ஜெராக்ஸ் எல்லாமே ஓகேங்களா? ஸோ அதுதான் அடுத்தது ஆம் இல்லை, ஆம் இல்லை முறை இதெல்லாம் கொடுக்கணும். கரெக்டா இதெல்லாம் தெளிவா படிச்சு பார்த்துட்டீங்க. நீங்க நீங்க வந்து இதுல மென்ஷன் பண்ணணும். விண்ணப்பதார குழந்தைகள் மையம் அமைந்துள்ள அதே வாய் வார்டை சேர்ந்தவரா, இல்ல ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க. இப்போ நீங்க வந்து எல்கேஜி யூகேஜி டீச்சர் வேலைக்கு அப்ளை பண்றீங்கன்னா நீங்க வந்து அதே அங்கன்வாடி, அதாவது உங்க ஊர்லயே இருக்கக்கூடிய அதே வார்டை சேர்ந்த நகராட்சியில தான் இருக்கக்கூடிய அங்கன்வாடி மையத்துக்கு தான் நீங்க அப்ளை பண்ண போறீங்கன்னா அதுக்கு ஆம்னு கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க. ஓகேங்களா? அடுத்ததான் வந்து இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ இது எல்லாமே ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது திருமண நிலை கேட்டிருக்காங்க. திருமணம் ஆனவரா ஆகாதவரா? ஸோ திருமணமான ஆவற நிலையில் ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. ஸோ அதாவது கணவரால் கைவிடப்பட்டவரா? ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. மாற்றுத்திறனாளியா அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஸோ ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. ஸோ அடுத்து மாற்றுத்திறனாளி கணவருடைய பெண் குடும்ப தலைவியா? ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க. ஏன்னா இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் மென்ஷன் பண்ணீங்கன்னா தான் இதில் வந்து நிறைய முன்னுரிமை கொடுப்பாங்க. ஸோ அதனால வந்து உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விண்ணப்பதாரரின் குழந்தைகளோ கணவனோ விபத்து, நாளைப்பட்ட நோயினால் பாதிக்கப்பட்டு படுக்கையில் இருந்தாங்கன்னா ஸோ ஆம்னு ஆம் கொடுத்து அதுக்கு சர்டிஃபிகேட் வச்சிருந்தாலுமே அதை நீங்க மென்ஷன் பண்ணலாம். ஸோ அதற்குமே உங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட் இருக்கும், நிறைய முன்னுரிமை இருக்கும். ஓகேங்களா? ஸோ 2 குழந்தைகளுடைய 35 வயதுக்குட்பட்ட விதவையா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆம்னு ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. ஓகேங்களா? குறைந்தது 2 பெண் குழந்தைகள் உள்ள ஆம்னு ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. ஸோ அடுத்ததான் வந்து திருமணம் ஆகாதவர் எனில் ஆதரவற்ற பெண் தாய் இறப்பு சான்று இதெல்லாம் கண்டிப்பா மஸ்டா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சரிங்களா? இது எல்லாமே கரெக்டா நீங்க மென்ஷன் பண்ணுங்க. கடைசியா வந்து கீழே வந்து இடம் நாள் போட்டு ஸோ அடுத்ததான் வந்து விண்ணப்பதாரரின் கையை உங்களுக்கு சிக்னேச்சர் போட்டுருங்க. ஸோ விண்ணப்பதாரர்கள் இருப்பிடத்திற்குட்பட்ட வட்டாரம், ஊரகம், திட்டம், நகரம், குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகத்தை அணுகி விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய அங்கன்வாடி மையத்துக்கு போயிட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த எல்கேஜி யூகேஜி டீச்சர்ஸ் வேலைக்கு நீங்க அதே இடத்துலயே அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இன்னைக்கான வீடியோல அப்டேட் இதுதான். ஸோ ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றிங்க. அடுத்து ஒரு முக்கியமான வீடியோல அப்டேட்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.